அருமையான நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறதான நேரத்துல ஒரு வார்த்தை, தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி, விடாத்த ஆத்துமாவிற்கு கிடைத்த குளிர்ந்த நீருக்கு சமம். அன்பு தேவனுடைய ஜனமே, ஆண்டவரே இவ்வளவு பெரிய வார்த்தைகளை சபைக்கு நேராக நீர் கொடுத்திருக்கிறீரே, பரத்திலிருந்து நீர் அனுப்பி இருக்கிறீரே என்று சொல்லுகிற நேரத்தில் அதன் மகத்துவம் தெரியவில்லை. ஆனால் ஆண்டவருடைய சம்பந்தம் பலவீனத்திற்கு மத்தியில் ஆண்டவரை பலனோடு இருந்து மகிமைப்படுத்துகிற நேரத்தில் தானே தூர தேசத்திலிருந்து என் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்காக அனுப்பின செய்தி அது ஒருதாவாய் போகாது. அது என்ன பண்ணும்? எத்தனை மடங்கான பலனை தரப்போகிறது? 1000 மடங்கான பலனை உனக்குள்ளாய் அது கொடுக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அன்பு தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு கேட்க போகிறது தேவனுடைய வசனம் என்ன தெரியுமா? ஸ்பிரிச்சுவல். எப்படி அனுப்பியிருந்தேன்? என்ன காரியம் அது? ஸ்பிரிச்சுவல் ஆட்டிடியூட். ஏன்னா உலகத்துல ஆட்டிடியூட் காமிக்கிறோம். இவர்களிடத்துல பேசணும், நான் பேச மாட்டேன். அன்பு தேவனுடைய ஜனமே, ஆவிக்குரிய வைராக்கியம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்கும் என்றால் கர்த்தருனை மகிமையாய் எடுத்து பயன்படுத்துவார். வாசிங்க மத்தேயு 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனம். மத்தேயு 10 32 33. மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அன்பு தேவனுடைய ஜனமே, அறிக்கை என்று சொல்லுகிறதான நேரத்தில் ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறதா இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை செய்தார், இந்த நிலையில் இருந்ததான என்னை ஆண்டவர் கரம்பிடித்து தூக்கினார் என்று சொல்லி ஆண்டவரை குறித்ததான சாட்சிகள், உன் சாட்சிகள் அல்ல. வேதம் அழகாய் சொல்லுகிறது, பிரபலமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் அந்த ரங்கத்தில் ஒரு காரியத்தையும் அவன் செய்ய மாட்டான். ஆண்டவரே, நாங்கள் இந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போனோம், நாங்கள் இந்த காரியத்தை செய்தோம், எங்களை கொண்டு ஆண்டவர், உங்களை கொண்டு அல்ல, நீ ஆண்டவருக்கு ஒரு கருவி. இந்த கருவி என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவரை குறித்து அறிவிக்கிறதா இருக்க வேண்டுமே தவிர ஆவிக்குரிய பெருமை என்கிறதான காரியம் இந்த கருவிக்குள்ளாய் வரக்கூடாது. அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த ஆவியின் பெருமை மேட்டிமைகள் வருகிறதான நேரத்துல விழுந்து போகிறவனாய் இருக்கிறான். அன்பு தேவனுடைய ஜனமே, வார்த்தை சொல்கிறது, அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்க, மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை எங்க பரலோகம். ஒரு ஷோரூம் சொன்னாங்க தெரியுமா? அந்த பரலோகத்துல என் ஆண்டவரை டிஸ்பிளே பண்ணுகிற நேரத்துல, உன் காரியம் வருகிறதான நேரத்துல நான் இவனை அறியேன், இவர்கள் யார் என்பது எனக்கு தெரியாது. அன்பு தேவனுடைய ஜனமே, இத்தனை நாட்கள் நீ ஓடின ஓட்டங்கள், இத்தனை நாட்கள் நீ ஆண்டவருக்காய் செய்ததான பிரயாசங்கள், ஆண்டவருக்காய் ஏறெடுத்ததான காரியங்கள் வீணாய் இருக்கிறது என்பதை மறந்து போகாது. ஆண்டவர் கிட்ட சொல்லு, ஆண்டவரே ஆவிக்குரிய வைராக்கியம் எனக்குள்ளாய் அது கொழுந்து விட்டு எரித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை குறித்து நான் தியானிக்கிற நேரத்தில் எனக்குள்ளாய் அக்கினி மூண்டது என்று சொல்லி தாவீது சொல்லுகிறது போல என் ஆண்டவரை குறித்து பேசுகிற நேரத்தில், ஆண்டவரே இந்த ஓய்வு நாளில் தானே உம்மை குறித்து நான் தியானிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்குள் இருக்கிறதான கழிப்புகளை நான் எடுத்து போட வேண்டும் என்றால், என் கண்ணில் இருக்கிறதான உத்தரத்தை நான் எடுத்து போட வேண்டும் என்றால், ஆண்டவரே நீர் கொடுக்கிற ஆலோசனைகள், நீர் கொடுக்கிற சட்ட திட்டங்களை நான் எனக்குள்ள எடுத்து வைக்கிற நேரத்தில் தானே அந்த காரியங்கள் தலை தூக்குகிற நேரத்தில் நான் அதை பார்த்து சொல்ல வேண்டும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த பலன் உனக்குள்ளாக பெருக வேண்டும் என்றால் நீ ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் வளர்ந்து பெறுகிறவனாய் மாறுகிற நேரத்தில் தானே உனக்குள்ளாக இந்த ஆவிக்குரிய வைராக்கியம் வளருகிறதா இருக்கிறது. வாசிங்க லூக்கா 12ஆம் அதிகாரம், லூக்கா 12ஆம் அதிகாரம் 29 வரைக்கும் வாசிங்க. லூக்கா 12 29 32. ஆகையால் என்னத்தை நம்ம கேட்கிற ஆண்டவரே, நான் உங்களை குறிச்சு நான் சொல்ல போறேன், உண்மை நான் மேன்மைப்படுத்த போகிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என்ன சாப்பிடுவோம், அடுத்தது என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு நான் எதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அன்பு தேவனுடைய ஜனமே, பெற்றெடுத்த நமக்கு பிள்ளைகளுக்கு எதை என்னென்ன நேரத்துல, காலையில எழுந்த உடனே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், மதியானத்துல லஞ்ச், நைட்டு டின்னர், டின்னர் மாத்திரம் இல்ல, படுக்க போகும்போது ஒரு கப்பு பால், அந்த பாலுக்குள்ள பாதாம், அதுக்குள்ள என்னென்ன போட்டு எல்லாம் கலக்கணுமோ கலக்கி. ஏன் என்றால் என் பிள்ளைகள் பலனற்று போய்விடக் கூடாது,
உலகத்தில் இருக்கிற உனக்கு எவ்வளவு கரிசனை இருக்கும் என்றால், என் ஆண்டவருக்கு உன்னை குறித்ததான கரிசனை எத்தனை இருக்கும் என்பதை மறந்து போனாயோ? அவருக்கு தெரியும் உனக்கு எப்ப ட்ரெஸ் கொடுக்கணும், என்ன ட்ரெஸ் கொடுக்கணும், வீடை எப்ப கொடுக்கணும், அவருக்கு தெரியும். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகள் எல்லாம் சொல்லுங்க பாப்பா, லிஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம இன்னைக்கு கவலைப்படுறது, நாளைக்கு நான் என்ன சமையல் செய்யறது, பிரியாணி செய்யணுமா, ரச சாதம் செய்யணுமா, இந்த கவலை கிச்சன்ல இருக்கிறவங்களுக்கு. வேலைக்கு போனா என் பாஸ் எனக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுக்க போறாரு, எனக்கு எத்தனை ஆர்டர்ஸ் இருக்குது, இது வேலைக்கு போகிற ஆதாரங்களுக்கு உரியது. நீ கவலைப்படாத, ஆண்டவருக்கு தெரியும். உனக்கான முதலைகளை அவர் நறுக்கி கொண்டிருக்கிறார். நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஆண்டவரே உங்களுக்கு கை வலிக்க, ஆண்டவரே உங்களுக்கு கால் வலிக்கும், ஆண்டவரே நான் எல்லா காரியத்தையும் செய்து கொள்ளுவேன் என்று சொல்லி, அன்பு தேவனுடைய ஜனமே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம். அவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? உன் பாரத்தை இங்க இறக்கி வச்சுட்டு நீ போப்பா. ஆனா நம்ம என்ன சொல்றது தெரியுமா? இல்ல ஆண்டவரே, போகும்போது மற்றவர்களுடைய பாரத்தையும் நான் மாறிட்டு போ. இல்ல, ஆண்டவரை குறித்து நீ கவலைப்பட தேவையில்லை. உன்னை குறித்த கரிசனைகள் அவருக்கு இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் பாருங்க, இவைகளை எல்லாம் உலகத்தால் யார் தெரியுமா? இந்த அண்ட சராசரங்களை தன் கைப்பிடிக்குள் வைத்திருக்கிறாரே, அவருக்கு இது தெரியும். குமாரனுக்கு அல்ல, ஆவியானவருக்கு அல்ல, எங்கிருந்து உனக்கு உத்தரவு வர வேண்டுமோ அவர்களுக்கு தெரியும். அவர் சொல்லுகிறார், அதற்கு முன்பாக உலகத்தார் அதை நாடி தேடுகிறாங்க. அவங்க தேடட்டும், அவங்க போட்டோம், let them do their work. அவங்க வேலையை பார்க்கட்டும். உனக்கு நான் ஒரு வேலையை கொடுத்திருக்கிறேன். என்னை குறித்து நீ பக்தி வைராக்கியம் காண்பிக்க வேண்டும். இந்த க்ஷணத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துணியை சொல்லி வருவார்கள். சொல்ல வேண்டிய யோனாவே, சொல்ல வேண்டிய சிம்சோனே, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? உறங்கிக் கொண்டிருக்கிறாயா? இல்லை உலகத்தை போல நாடி தேடி உன் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாயா? நீ நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பாய் என்றால் ஒன்றையும் உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதம் அழகாய் சொல்லுகிறது, பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்ப நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், என் ஆண்டவருடைய பாரம் என் பாரமாய் மாற வேண்டும். என் ஆண்டவருடைய பாரம் கடைசி சொட்டு ரத்தத்தை அவர் சிந்தி கொடுக்கிறதான நேரத்தில் அவர் இருதயத்திற்குள்ளாய் இருந்தது. என் பிள்ளைகளுக்காய் என் கடைசி சொட்டு ரத்தத்தை நான் கொடுத்திருக்கிறேன். எனக்காய் கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தால் ஒழிய அது நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. கோதுமை மணி விழுந்துருச்சு, முளைக்க வேண்டுமே. முளைக்க வேண்டிய நாம் இன்றைக்கு உறங்கிக் கொண்டிருக்கிறோம். உழைப்பிக்க செய்ய வேண்டிய நாம் இன்றைக்கு அறுவடை செய்யாதபடிக்கு நான் நலமாய் இருந்தால் போதும், என் குடும்பம் நலமாய் இருந்தால் போதும், என் பிள்ளைகள் நலமாய் இருந்தால் போதும் என்று சுயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே எழுப்புதலை சபையில் பார்க்க முடியல. எழுப்புதல் சபையில் இல்லாத படியினாலே ஆசீர்வாதத்தின் மழையை என்னால் குடும்பத்தில் பார்க்க முடியவில்லை. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 31ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்தையே, அதுதான் ரகசியம், தேவனுடைய ராஜ்யத்தையே, உலகத்தின் ராஜ்யத்தை அல்ல. பிசாசினிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த உலகம் என்கிற ராஜ்யத்தை அல்ல. வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்பொழுது இவைகள் அவர் பட்டியல் போடல, இவைகள் எல்லாம். அப்ப அந்த இவைகள் எல்லாம் என்பதை நீ ஃபில் பண்ணிக்க. ஆண்டவர் பிளாங்க் செக் ஒரு இடத்துல கொடுத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் பரலோகம் என்கிறதான பாரடைஸ்ல இருந்து உனக்கான பிளாங்க் செக்கை ஆண்டவர் இஷ்யூ பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு பிளாங்க் செக் வேண்டாம், ஏன்னா நான் எழுதுனேன்னா எனக்கு பணம் வேணும்னு எழுதுவேன், பதவி வேணும்னு எழுதுவேன். எனக்கு நீங்க ஒரு டிடி கொடுத்துருங்க. ஏனென்றால் என் ஆண்டவர் எனக்கு டிடி எடுத்து கொடுப்பார் என்றால் எனக்கு தேவையானது எனக்கு மறந்தது. சாலமோன் ஆண்டவரத்துல ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தது என்னது? அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். அப்போ ஆண்டவர் என் சித்தம் அல்ல. யாருடைய சித்தம்? என் சித்தம் இல்ல. ஆண்டவர் ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்கும் என்றால் என் சித்தம் அல்ல, உன் சித்தத்தை செய்ய இதோ நான் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்காய் நீ ஆயத்தமாய் நிற்பாய் என்றால் கர்த்தர் உன்னை மகிமையாய் எடுத்து பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறாயா? வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 33ஆம் வசனத்தை 32 வாசிங்க.
பயப்படாத. ஆண்டவரே, ஊழியக்காரன் சொல்றாரு, நீங்க செக்கப் கொடுப்பீங்க, நான் ஃபில் பண்ணானா வேண்டான்னு சொல்றாங்களே ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்கு. இந்த மாசம் இன்னும் 6 நாள் இருக்கு, நான் எப்படி கடக்க போகிறேன் ஆண்டவரே? பேமெண்ட்ஸ் கொடுக்கணும், salary போடணும், இத்தனை காரியங்கள் இருக்கிற. ஹவுஸ் ரெண்ட் வரப்போகுது, எலக்ட்ரிசிட்டி பில் வரப்போகுது, கேஸ் வாங்கணும், கிராசரிஸ் வாங்கணும், இத்தனை காரியங்கள் இருக்கிறது. வெறுமையான பாத்திரமாக இருக்கிற நான் என்ன செய்ய போகிறேன்? உனக்கான டிடி பார்க்க சைன் ஆயிட்டு இருக்குது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அன்பு தேவனுடைய ஜனமே, வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே சிறு மந்தையே. இந்த ரகசியம் நேத்து நைட் எனக்கு புரியல. ஆண்டவரே, சிறு மந்தையேன்னு சொல்றீங்க, என் சபையில முழுவதுமாக ஜனங்கள் இருக்கிறார்கள், புரியவில்லை. ஆண்டவருக்கு தெரியும், அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். மாறாதவருக்கு தெரியும், மாறாத எத்தனை ஆடுகள் மெய்ப்பனின் சத்தத்தை கேட்பதற்கு தொழுவத்திற்குள் வரும் என்று வார்த்தை சொல்கிறது பாருங்க. பயப்படாதே சிறுமந்தையே. யாருக்கு? உங்களுக்கு. நீ கேட்கறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, ராஜ்யத்துல எனக்கு ஒரு மந்திரி போஸ்ட் கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு சின்ன போஸ்ட் இல்ல. முதலாவது நீ ஆண்டவரை தேடுகிற நேரத்துல ராஜ்யத்தை ஆண்டவர் என்ன பண்ண போறாரோ உனக்கு கொடுக்க போகிற. அந்த ராஜ்யம் என்ன தெரியுமா? உன் குடும்பம் தான் உன் ராஜ்யம். ஆதாமே, நீ அரசாட்சி செய்ய போகிறாய். உன் மனைவி உன்னோடு இருக்கிற ராணி என்பதை மறந்து போகாதே. உன் பிள்ளைகள் பிரின்சஸ் என்பதை மறந்து போகாது. இதை மறந்துட்டோம். பக்கத்து வீட்டை பார்த்து கொண்டிருக்கும். பக்கத்து ராஜ்யம் எப்படி இருக்குது, எதிர் வீட்டு ராஜ்யம் எப்படி இருக்கிறது, உன் வீட்டு காரியம் எப்படி இருக்கிறது என்று புத்தி உள்ள ஸ்திரீயா இருந்து கண் நோக்குவார் என்றால் கர்த்தர் ஒன்றை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிற வார்த்தை சொல்கிறது பாருங்க. பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமா இருக்கிறாரு. அவருக்கு அப்செக்ஷன் இல்லை. ஆனா நம்ம தான் ஆண்டவருக்கு இது கொடுப்பாரா மாட்டாரா? நம் அறிக்கையினாலே ஆசீர்வாதங்களை சில நேரங்களில் இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். இப்போ வாசிங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் என்னது? முதலாவது, நான் கண் விழித்த உடனே பெட் காஃபி கேட்கிறேனா ஸ்தோத்திரம் சொல்லுகிறேனா? கண் முழித்த உடனே என் தலையின் மீது என் வலது கையை வைத்துக் கொண்டு ஆண்டவரே எனக்கு தீர்க்காயுசை கொடுங்க என்று சொல்லி கேட்கிறேனா? இல்லனா இங்க இருந்து ஒரு குரல் கூப்பிட்ட உடனே மனைவி வந்துடணும், வரலன்னா அவ்வளவுதான், கோபம் தலைக்கேறிடும். அன்பு தேவனுடைய சொன்ன இல்ல, இது உலகத்தின் காரியங்கள். முதலாவது யாரை தேடணுமா? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது உனக்கு பெட் காஃபி இல்லை. ஆண்டவர் காஃபி டேல இருக்கிற பெஸ்ட் காஃபியை உனக்கு கொண்டு வந்து கொடுப்பார். ஆண்டவர் எப்படி ஆண்டவரை கொடுப்பீங்க? என்னைக்குமே உன்னை பார்க்க மாட்டாங்க. அன்னைக்கு இன்னைக்கு நம்ம காஃபி டே போகலாமா? அன்பு தேவனுடைய சொன்னமே, ஆண்டவர் செய்து முடிப்பார். விசுவாசிக்கிறியா? ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் சாதாரண காரியத்தை கொடுக்க மாட்டார். பெட்டர் than the best ஆக ஒரு வாழ்க்கையிலே சகலவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். இன்றைக்கு நீ இல்லாமல் வந்திருக்கிறாய், ஒன்றும் இல்லாத நிலைமை உட்கார்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவரே, அடுத்த வேளைக்கு சாப்பாடு எனக்கு இல்லை என்று சொல்லுகிறாய். ஆண்டவரே, இந்த மாதத்திற்கான வாடகை என்னால் கட்ட முடியாது என்று சொல்லுகிறாய். கர்த்தருடைய தேவ மனுஷனாய் இந்த இடத்திலிருந்து இப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன், என் ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அன்பு தேவனுடைய சொன்னமே, நீ கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்வாய் என்ற உனக்கான கை வேலை இல்லாத நித்திய வீட்டை என் ஆண்டவர் உனக்கு தருவார். வாசிங்க உபாகமம் 7ஆம் அதிகாரம், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்ன ஜனம்? பரிசுத்த ஜனம். இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி சூஸ் பண்ணி இருக்கிறார். அவர் சூஸ் பண்ணிட்டாருன்னா நீ எங்க போனாலும் அவரோட ராடார்ல இருந்து நீ தப்பிக்க முடியாது. நீ நினைக்கிற நான் ஞாயிற்றுக்கிழமை வரலன்னு ஆண்டவரால என்ன செய்ய முடியும்? 6 நாள் அவர் கையில இருக்குதுன்றத மறந்து போய்விடாது. அன்பு தேவனுடைய சொன்னமே, உன் ஆசீர்வாதங்கள் எங்கே தீர்மானிக்கப்படுகிறது என்றால் எந்த அளவின்படி நீ தேவ ஆலயத்திலே ஆண்டவருக்கு கனத்தை கொடுக்கிறாயோ, வார்த்தை சொல்லுகிறது, என்னை கனப்படுத்துகிறவனை
நான் கனப்படுத்துவேன். என்னை அறிக்கையிடுகிறேன், பிதாவிற்கு முன்பாக தேவதூதர்களுக்கு முன்பாக நான் அறிக்கையிடுவேன். ஆண்டவர் அங்க அறிக்கையிட்டாதான் தேவதூதர்களுக்கு அவரு அங்க ஆர்டர் கொடுத்துட்டாருன்னா, நீ என்னென்ன தேவைகளுக்காய் காத்து கொண்டிருக்கிறாயோ உன் தேவதூதர்கள் எல்லாம் அங்க போய் நிற்பாங்க. ரொம்ப நாளா உனக்கு வர வேண்டிய செக் வராம இருக்கும், வர வேண்டிய காரியங்கள் வராம இருக்கும். தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக நடந்து போவார். விசுவாசிக்கிறியா? நீ அவர் வருவதற்கு முன்பாய் நான் ஆலயத்தில் இருக்க வேண்டும் என்கிறதான எண்ணத்தோடு நீ ஓடி வருகிற நேரத்தில் உனக்காக ஆசீர்வாதங்களை திறந்து வைக்க வேண்டும் என்று சொல்லி, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாது. இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்களின் வாழ்க்கையில் பூட்டப்பட்டிருக்கிறது என்ற ஆவிக்குரிய வைராக்கியம் இன்றைக்கு இல்லாதபடிக்கு நானும் உலகத்தோடு ஒத்து போகிறவன உலகத்தின் காரியங்களுக்கு என்னை அர்ப்பணித்திருக்கிறபடியில் ஆண்டவரால் கிரியை செய்ய முடியவில்லை. வாசிங்க சங்கீதம் 69 அதிகாரம், சங்கீதம் 69 அதிகாரம் 9 வசனம். சங்கீதம் 69:9. சங்கீதம் 69:9. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்ன பட்சித்தது. இந்த பட்சித்தது என்ன தெரியுமா? மோசே முச்சடி முன்பாக நின்ற நேரத்துல முச்சடி எரிந்து கொண்டிருந்தது. உனக்குள்ளாக ஆண்டவரின் பக்தி வைராக்கியம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் என்றால் 7 மணிக்கு என்னுடைய சபையின் ஆராதனை என்றால் உன்னால் வீட்டிற்குள் அமைதியா இருக்க முடியாது. அந்த பக்தி வைராக்கியம் உனக்குள்ளாக என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு ஆவியின் வைராக்கியம் உனக்குள்ளாக ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசிக்கிறியா? கொடுக்கிற தேவனுக்கு கெடுக்கவும் தெரியும். அன்பு தேவனுடைய சனமே, ஆண்டவர் உன்னை எதற்காய் தெரிந்து கொண்டாரோ, உன்னை எதற்காய் நியமித்து வைத்தாரோ, அந்த நோக்கங்கள் முடிகிற வரைக்கும் உன் ஜீவன் உன்னை விட்டு எடுபடாது. விசுவாசிக்கிறியா? நீ நினைக்கிற நான் அங்க போனாதான் எனக்கு நரகம் இல்ல. நிகழ்காலத்தில் இருக்கிற நீ இன்றைக்கு உன் நேரத்தை ஆண்டவருக்கு கொடாமல் இருப்பாய் என்றால் எதிர்காலம் நரகம். பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட மாட்டார்கள். வேதனையோடு சொல்லுகிறேன், ஆண்டவரின் பக்தி வைராக்கியங்கள் உனக்குள்ளாய் இருக்கும் என்ற காரியத்தின் தொடக்கத்தை பார்க்காதே. ஒரு காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கல, முடிவு நல்லது. என்னால சந்தோஷமா சொல்ல முடியும், என் சபையின் பிள்ளைகளின் தொடக்கத்தை பார்க்கல முடிவை கர்த்தர் சம்பூரணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். விசுவாசித்தா என்றால் உண்மை என்றால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அன்பு தேவனுடைய சனமே, நீ நினைக்கிற என் பிள்ளை படிக்கல, என் பிள்ளை ஆசீர்வாதமா இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் என் வாலிப காலத்துல அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், 10th மேத்ஸ்ல எடுத்த மார்க் 0. அன்பு தேவனுடைய சனமே, ஒரு 0வை இன்றைக்கு இத்தனை ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரால் நிற்க வைக்க முடியும் என்றால் டாக்டர்கள் என்னை குறித்து கொடுத்த சர்டிபிகேட் மூல வளர்ச்சி இல்ல, இது படிக்காது. போலியோட்டக்கான காலு இதால் ஓட முடியாது. அன்பு தேவனுடைய சனமே, எல்லா இடங்களுக்கும் ஆண்டவர் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக ஞானங்களுக்கு மேலாக கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால் என்னை ஆண்டவர் ஒரு நடமாடும் சாட்சியை வைத்திருக்கிறார் என்றால் ஏன் உன்னை, உன் குடும்பத்தை, உன் பிள்ளைகளை ஆண்டவரால் எடுத்து நிறுத்த முடியாது? இப்போ சொல்லி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் சந்தேகப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் என் எதிர்காலம் என்ற பிள்ளைகளுக்கு வைராக்கியம் உள்ளவனாய் நிற்பேன் ஆண்டவரே. ஏன்னா இந்த பெற்றோர்கள் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் பிள்ளைகளின் சிரசின் மீது ஆசீர்வாதத்தின் மழையாய் இறங்குகிறதா இருக்கிறது. நல்லா கவனிச்சு பாருங்க, பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த பிள்ளைகளின் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளா இருக்கும். உலகத்துல போய் பாருங்க, தேவையில்லாத வார்த்தைகளினால பிள்ளைகளை திட்டிகிட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளை வளர்கிற நேரத்துல அந்த பிள்ளை எப்படி இருக்கும் என்றால் ஒரு திருடனாதான் இருக்கும், தேவையில்லாத காரியங்களை செய்கிறவனா தான் இருக்கும். அதே பிள்ளை வளர்கிற நேரத்துல நீ ஒரு டாக்டர்னு சொல்லி வளர்த்து பாரு, அது டாக்டரா தான் இருக்கும். அன்பு தேவனுடைய சனமே, ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு எங்க அப்பா மேல நிறைய கோபம் இருக்கு. பிறந்த உடனே இவன் உங்களுக்குன்னு சொல்லிட்டு வாயிலிருந்து நுர தள்ளுகிற நேரத்துல பாட்டி எடுத்து கொடுத்துட்டாங்க. அவங்க பண்ணது நான் என்ன பண்ண முடியும்? ஊழியத்திற்கு எனக்கு இஷ்டம் கிடையாது. ஆனா அடிக்கடி என் தகப்பன் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எங்க சுத்தினாலும் எங்க வருவேன், இங்கதான் பாணி வரணும். அன்றைக்கு அது தெரியல. அடிக்கடி சொல்லுகிறேன் ஒரே ஒரு காரியத்தை, யாரும் பிள்ளைகளை நிபந்தனைக்கு உட்பட்டு என் பிள்ளையை நான் கொடுக்கிற சொல்லாத. உன் பிள்ளையை நீ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று
மனதில் நீ தீர்மானம் பண்ணுவாய் என்றால், அந்த வைராக்கியம் இருக்கும் என்றால், நீ வளர்க்கிற விதத்தை பார்த்து, நீ நடந்து கொள்ளுகிறதான காரியங்களை பார்த்து அது தன்னை மாற்றிக்கொள்ளும். விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் கிட்ட எங்க அம்மா எல்லாரும் சொல்லுவாங்க, உன் 2 பிள்ளைகள் ஆண்டவர். நான் சொல்லுவேன், இல்ல இல்ல. ஏனென்றால் அவர்களுக்கு ஞானம் வரும். அவர்களுக்கு ஞானம் வருகிற நேரத்தில் ஆண்டவர் அவர்களோடு பேசுவார். கடந்த மாதத்துல பேசிட்டு இருக்கிற நேரத்துல என் சின்ன பிள்ளை சொன்னா, நீ என்னமா ஆக போற? டாடி நான் பாஸ்டர் ஆக போறேன். தெரியாது. அன்பு தேவனுடைய சொன்னமே, நாங்கள் விதைத்ததல்ல, பிள்ளைகள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சொல்லுங்க, ஆண்டவருக்காய் உன் காரியத்தை நீ கொடுப்பாய் என்றால் உன் காரியத்தை யார் பார்த்துக் கொள்ளுவா? ஆண்டவர் பார்த்துக் கொள்ளுவார். நீ கொண்டு போய் இந்த ஆண்டவரை வச்சுக்கோங்க, நாளைக்கு அது படிக்காம இருக்கும், நசல் கொண்டதாய் மாறி போகும் என்பதை மறந்து போகாத. நல்லா படிக்குது, நான் ஆண்டவருக்காய் போகிறேன், தடுக்காத. நம்ம நினைக்கிறோம், ஐயோ என் பிள்ளை டாக்டர் ஆகவில்லையே, ஊழியத்துக்கு போயிட்டானே. அடிக்கடி சொல்லுகிற காரியம், தலையில கையை வச்ச உடனே அங்க விடுதலை நடக்குது பாரு. உன் பிள்ளைய டாக்டர் ஆண்டவர் மாற்றிட்டாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அநேக பிரிந்த குடும்பங்களை ஒட்ட வைக்கணும் பாரு. அங்க உன் பிள்ளை இன்ஜினியரா மாறுகிறான். அன்பு தேவனுடைய க்ஷணமே, இந்த வேதத்தை சுமக்கிறதான நேரத்துல இந்த வேதமானது உன் பிள்ளைகளை மாத்திரமல்ல, உன் சந்ததிகளை, உன் தலைமுறைகளை இது சுமந்து செல்லும். ஆவிக்குரிய வைராக்கியம் உனக்கு இருக்கும் என்றார். கட்டாயமாய் அல்ல, அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் உற்சாகமா கொடு. ஊழியக்கார வார்த்தை வந்துருச்சு இல்ல, சில நேரங்களை சொல்லுவான், மனுஷமா சொல்லிட்டேன் இல்ல, ஆண்டவர் உன்னிடத்தில் பேசுவார். உன்னிடத்தில் பேசுகிறவர் உன் பிள்ளைகளை ஏற்ற நேரத்தில் எடுத்து பயன்படுத்துவார். வாசிக்கிறீங்களா? வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:6. ஆகையால் மற்றவர்கள், ஆண்டவர் அழகா சொல்றார் பாருங்க, ஆண்டவரை நான் என்ன ஆண்டவரை செஞ்சேன் கேட்டல வார்த்தை. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருக்கணும். தூங்கிட்டு இருந்தேன்னா தெளிவு இருக்காது, கலக்கா இருக்கும். அந்த தேவனுடைய க்ஷணமே, உறக்கத்தை விட்டு எழுந்திருக்க வேண்டியதான வேலையாயிற்று. எழுந்தது. ராஜா நியாயாதிபதி வாசற்படியில் நின்று கொண்டிருக்கிறார். வாசற்படியில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பான் என்றால் நான் அவனோடு அமர்ந்து போஜனம் பண்ணுவேன். ஆனா அவருடைய சத்தத்தை கேளாதபடிக்கு நல்ல போர்வையை போத்திக்கிட்டு, ஒரு போர்வை இல்லை, இப்போ கம்பளி எல்லாத்தையும் போட்டுட்டு ஏசிய ஃபுல்லா வச்சுட்டு குளிருது, நல்லா தூங்குறான் ஆண்டவரை. இன்றைக்கு அநேக யோனாக்களா சபைக்கு வர முடியல. இன்னொன்னு லாக்டவுன், நல்லா தூங்க வச்சு பழகிட்டோம், எழுந்திருக்க முடியல. உன் வேலைக்கு போகிற நேரத்தில் இந்த ரீசனை சொல்லுவியா? 9 மணிக்கு எனக்கு வேலைக்கு போகணும் ஆண்டவரை, நான் நல்லா தூங்கிட்டேன், 10 மணிக்கு போவேன். ஒரு நாள் எக்ஸ்கியூஸ், 2ஆம் நாள் வார்னிங், 3ஆம் நாள் மெமோ, 4வது வாரம் டெர்மினேட். ஆண்டவர் சபையில இந்த மாதிரி ஒவ்வொரு டெர்மினேட் பண்ணியிருப்பார்னா இன்றைக்கு நானும் நீயும் ஜீவனோடு இருந்திருப்போமா? ஆவிக்குரிய வைராக்கியம் இன்றைக்கு நம்மிடத்தில் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆபீஸ் போனோம், 7 மணிக்கு ட்ரெயின், 7:05க்கு போவேன். டிரைவர் எனக்கு தெரிஞ்சவர், எனக்காக வண்டியை வெயிட் பண்ணுவாரா? இல்ல. உனக்கு முன்பாய் வந்திருக்கிறதான பயணிகள் இருக்கிறார்கள். அதே போலதான் சபை. அந்த தேவனுடைய க்ஷணமே, உனக்கான தேவ தூதர்கள் மூட்டை மூட்டையாக ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து நிற்கிறார்கள். தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கிறவர்கள். விண்ணப்பத்தை கொடுப்பதற்கு நீ இல்லை, இடங்கள் வெறுமையாய் இருக்கிறது, வெறும் கையாய் மேல போறாங்க. ஒருவரும் தேவனுடைய சந்நிதிக்கு வருகிற நேரத்துல வெறும் கையாய் வரக்கூடாது. ஆண்டவரே, பாரத்தை சுமந்து வந்த கொடுத்துட்டு போயிட. அன்பு தேவனுடைய சொன்னமே, இன்றிலிருந்து இந்த காரியத்தை உன் மனதின் பாரங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லு. அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் தன் பாரங்களை சொன்ன பிற்பாடு துக்கமாக இருக்கவில்லை, சந்தோஷமாயிருந்தார். வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருந்து ஆண்டவரை குறித்து வைராக்கியம் உள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம். பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க
அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் என்று எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறார் என்பதற்கு அதுவே அத்தாட்சி. ஆண்டவரே, என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது, நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தேன், ஆனா ஞானஸ்நானம் என்கிற விசா என்னிடத்தில் இல்லை என்றால் அந்த தேவனுடைய ஜனமே என்னால் பரலோகத்திற்குள்ளாய் போக முடியாது. ஆண்டவருக்கு உன்னை முழுவதுமா கொடு, பாதி பாதி வேண்டாம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பாய் என்றால் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? வாந்தி பண்ணி போடுவார். ஒண்ணு உலகத்தோட இரு, இல்லைன்னா ஆண்டவரோடு இருப்பாய் என்றால் அந்த வைராக்கியம் உன்னை தூண்டிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் ஒரு நிமிஷம் அல்ல, 24 மணி நேரமும் என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்கிறதான பாரம் உனக்குள்ளாய் கொடுத்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் என்ற கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். வாசிங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:5. நீயோ எல்லாவற்றிலும் 1-2 இல்ல, நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை அல்ல, அது பாடுகளுக்குள்ளாக கர்த்தர் உன்னை கண்டு சென்று உன்னை பட்டை தீட்டி ஆண்டவர் உன்னை சொலிக்க வைக்கிறதான ஒரு ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை. வார்த்தை சொல்கிறது பாருங்க, நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. என்ன அனுபவிக்கணுமா? நல்லா இருக்குல்ல. எப்ப சபைக்கு வந்தாலும் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொன்னா இவர் நல்ல பாஸ்டர். நீங்க அனுபவிக்கணும், பாடுகளை பார்க்கணும்னு சொல்லிடு. ஏன்னா குழந்தையா இருக்கிற நேரத்துல உனக்கு கேட்கிற சாக்லேட் எல்லாம் கொடுக்கலாம். ஆனா வளருகிற நேரத்திலே எதிர்காலத்தில் யுத்தம் இருக்கிறது, அந்த யுத்தத்திற்கு நான் உன்னை ஒரு யுத்த குதிரையை நான் உன்னை தயார்படுத்த வேண்டும் என்றால் பாடுகள் அவசியமாய. ராணுவ ட்ரைனிங்ல போயிட்டு எனக்கு சிக்கன் 65 தான் வேணும்னா கொடுக்க மாட்டான். நான் 6 மணிக்கு தான் எழுந்திருப்பேன், என் வீட்டுல 7 மணிக்கு எழுந்திருப்பேன். 4 மணிக்கு தேவையான காரியங்களை நீ செய்யணும். குதிரை யுத்த நாளுக்காய் ஆயத்தமாக்கப்படும். ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும் என்றால் சில காரியங்களை இன்றைக்கு நீ பயிற்சி செய்துதான் ஆக வேண்டும். அன்பு தேவனுடைய ஜனமே, தீங்கு அனுபவி. அடுத்தது சுவிசேஷகனுடைய வேலை என்ன தெரியுமா? மறுபடி சொல்லுகிறேன். ஏன்னா ஆன்லைன்ல பாக்குறதான நேரம் அநேக சத்தியங்கள். சுவிசேஷகன் ஆசாரியன் அல்ல. ஒரு சுவிசேஷகன் ஒரு சபைக்குள்ளாய் ஒரு மெய்ப்பனுக்கு கீழாய் அடங்கி இருக்கணும். எந்த இடத்துல சொல்லுது? வேதத்துல 66 ஆகமத்தை எடுத்து வாசிங்க. நான் ஆண்டவருக்காக பாட்டு பாடினேன், ஆண்டவரனை ஆசாரியனா எடுத்து பயணம் இல்ல. நீ சுவிசேஷகனுடைய வேலையை செய்ய என்றால் சபையில் இருக்கிறதான முதிர்ந்த வசனம் தெரிந்ததான விசுவாசி ஒரு சுவிசேஷகனாய் இருக்கிறான். மெய்ப்பனிடத்துல அவன் உத்தரவு பெறாதபடிக்கு வெளியே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான் என்றால் யோபுல வாசிக்கிறான். ஆண்டவர் சாத்தான பார்த்து கேட்டார், எங்க இருந்து வர? உலகெங்கிலும் சுற்றி திரிந்து வருகிறேன், யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிந்து வருவது போல அன்பு தேவனுடைய ஜனமே முழு குடும்பத்தை கவிழ்த்து போட வேண்டும் என்று சொல்லி சபைக்கு அடங்காத சில காரியங்கள் வருகிறது என்றால் அது சுவிசேஷங்கள் அல்ல. அந்த வைராக்கியம் உனக்கு இருக்கணும். பகுத்து உணர்கிறதான ஆவி உனக்குள்ளாய் இருக்க வேண்டும். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, சுவிசேஷகனுடைய வேலையை நீ செய். ஆண்டவர் வெளியே தேடல, சுவிசேஷத்தை உள்ளே தேடிக் கொண்டிருக்கிறார். நான் பார்க்கறது எப்படி தெரியுமா? என் பிள்ளைங்க வந்து உட்கார கூடாது. நாளைக்கு எந்த இடத்துல செபிக்க சொன்னாலும் செபிக்கணும், ஆண்டவரை பற்றி சொல்ல சொன்னா சொல்லணும். சுவிசேஷங்களுடைய வேலையை செய்கிற பிள்ளைகளாய் நீ மாற வேண்டும். ஆயத்தமா? இந்த வைராக்கியம் உனக்கு இருக்கும் என்றால் கரங்களை உயர்த்தி சொல்லு, ஆண்டவரை நான் இதோ இருக்கிறேன், ஆண்டவரை என்னை அனுப்பும் ஆண்டவரை தேசத்திற்கு. சுவரை அடைக்கணும், ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறேன், ஒருவனையும் காணோம் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த ஒருவனா ஏன் நீ இருக்கக்கூடாது? அந்த பாரம் ஏன் உனக்குள்ளா இருக்கக்கூடாது? அந்த ஆவிக்குரிய வைராக்கியம் ஏன் உனக்குள்ளா எரியக்கூடாது? அந்த வைராக்கியம் இல்லாதபடினாலதான் வெளியே தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாய். உள்ளே சத்தியம் கொட்டி கிடக்கிறது. இங்கே இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்ளாதபடி வெளியே தேடிக்கொண்டிருக்கிறாய், சாபத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய். விசுவாசிக்கிறியா? இன்னும் ஆசீர்வாதம் வரலனா என் சபையில் இருக்கிற ஆசீர்வாத முத்துக்களை நான் எடுத்துக்கொள்ளவில்லை. வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம்.
32 இருந்து 37 வரைக்கும் ஸ்பீடா வாசிங்க. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவர் ஆதாம குறித்து பேசுறார். கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டும் என்றால் காலம் போதாது. என் சபையில நான் இப்படிதான் பார்க்கிறேன். ஒரு கிதியோன், ஒரு பாராக், ஒரு யெப்தா, ஒரு தாவீது. ஆண்டவரே, இத்தனை பேரை உட்கார வைத்திருக்கிறேன் ஆண்டவரே. இவைகளை எல்லாம் என்னை பார்த்தவர்கள் பார்க்கிற நேரத்துல நாங்கள் இருக்கிறோம் உலகத்திற்கு போகிறோம். வெடித்து சிதறுகிறதான நேரத்துல கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து செத்தால் ஒழிய அது மிகுந்த கனிகளை கொடுக்க மாட்டாதல்லவா? என் சபையின் பிள்ளைகள் வெளியே செல்லுகிற நேரத்துல ஓங்கி வளர்கிறதான விருட்சங்களாய் இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? காணோம். நீங்க பாட்டு கத்துங்க, நாங்க பாட்டு கேட்டுட்டோம். ஒவ்வொரு வாரமும் நாங்க இதை தானே செய்யறோம். இல்ல, ஆண்டவர் பட்டயத்தை கருக்காக்குவார் என்றார் அவருக்கு முன்பாக ஒருவனாலும் எழுந்து நிற்க முடியாது. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. அடுத்தது வாசிங்க 33. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நீதி, அந்த நீதி என்ன நீதி தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. ஏன்னா இந்த நீதி எங்க தொடங்கணும்னா குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவனுக்குள்ளாய் தொடங்கணும். ஆண்டவர் ஆதாம முதலாவது படைச்சாரா, ஏவாள முதலாவது படைச்சாரா? ஆதாம. ஆனா பவுல் எழுதுகிற நேரத்தில் அழகா எழுதிட்டாரு, ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் வஞ்சிக்கப்பட. உடனே நம்ம சொல்றோம் ஏவாள் பாவம் செய்தான. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் கொடுத்ததான கட்டளைகளை ஏவாளிடத்தில் ஆதாம் கொண்டு சேர்க்கவில்லை. விசுவாசிக்கிறீங்களா? அவன் சொல்லி இருப்பான் என்றார். சர்ப்பம் உள்ளே வந்த நேரத்துல வேதம் என்கிற பட்டயத்தை ஏவாள் கரத்தில் எடுத்து வைத்திருப்பார். என் சபையின் ஆதாமே, உன்னிடத்திலிருந்து நியாயத்திற்கு தொடங்குகிறது. நீ செவ்வை உள்ளவனாய் மந்தைக்கு முன்பாய் நடக்கிற கடாய் இருப்பாய் என்றால் இன்னொரு சத்தியம் இருக்கு. நம்ம எல்லாம் வீட்டுல மனைவி வாய் அடக்கணும்னா உடனே ஒரு வார்த்தை, உங்கள் பெண்கள் சபையில் பேசாமல் இருக்க கடவர்கள். அப்ப நீ பேசக்கூடாது, சபையில நீங்களாம் பேசக்கூடாது. அன்பு தேவனுடைய சனமே, சபைக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? மணவாட்டி. மணவாட்டியை பார்த்து நீ சொல்ற பேசாத. சபை என்பது இது அல்ல. அன்றைக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணும் பொழுது சபைக்கு இன்னொரு வார்த்தை இருந்தது, பெரியோர்களின் சமூகம். பட்டணத்துல வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க, நீதிமொழிகள் 31. பட்டணத்தில் கணவன் பெயர் பெற்றவனாய் இருக்கிற நேரத்துல அவன் பேசணும். மனைவி பின்னால் இருந்து எவ்வளவு அழகாய் பேசுகிறார் பாருங்க. காரியங்களை இவர்களுக்குள்ளாய் இவர்கள் டிஸ்கஸ் பண்ணுகிறவர்களாய் இருந்தா தான் வெளியே பிரச்சனைகள் வருகிற நேரத்துல கணவன் வாயை திறக்கணும். ஆனா நிறைய குடும்பத்துல நடக்கிறது என்ன தெரியுமா? மனைவிய முன்னால அனுப்பிட்டு அவங்கதான் கேடகம். ஐயோ இவங்க என்ன நினைச்சிருவாங்க, என் கிரீடா இறங்கிடும். இல்ல, யுத்தம் செய்ய வேண்டியது ஆதாம். விசுவாசிக்கிறீங்களா? வீட்டை கட்ட வேண்டியது ஏவாள். காரியத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணாதீங்க. இன்டர்சேஞ்ச் பண்றனாலதான் அநேக குடும்பங்களில் இன்றைக்கு குழப்பங்கள். வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தம் பைபிள்ல தான் இருக்குது. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, கடன் வாங்க மாட்டேன். அன்பு தேவனுடைய ஜனமே, வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வைராக்கியம் எனக்கு அவசியம். அடுத்தது, சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். சிங்கங்கள் என்று சொல்லுகிறதான நேரத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் துணையா இருப்பான் என்றால் எத்தனை சிங்கத்தை ஒரு மனைவியால என்ன பண்ண முடியும்? தமிழர்களை குறித்து ஒரு செய்தி இருக்குது. முறத்தால சிங்கத்தை என்ன பண்ணாங்களா? அடிச்சு வரட்டினாங்களா? சிங்கத்தையே புலியை அடிச்சு வரட்டின பிள்ளைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றால் நீ ஏன் பயந்து கொண்டிருக்கிற? அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 35 34 வாசிங்க. பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள். யுத்தத்தில் நீ வல்லவர்களாய் மாற வேண்டும் என்றால் சில தழும்புகள் உனக்கு அவசியம், சில அடிகள் உனக்கு அவசியம், சில பிரச்சனைகள் உனக்கு அவசியம். இந்த வனாந்திரம் இன்றைக்கு உனக்கு காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் உன்னை ஆண்டவர் ஒரு யுத்த வீரனா இன்றைக்கு உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தாவீதை வனாந்திரத்துக்கு ஏன் அனுப்பினார் என்றால் கோலியாத் என்பவன் வருவான். அவன் கேட்கும் போதே கேட்டான், தடியோடு கொம்போடு நீ என்னிடத்தில் வருவதற்கு நான் என்ன நாயா? ஆண்டவர் அதற்கு முன்பாகவே தாவீதின் இடத்துல கரடியை ஒப்பு கொடுத்துட்டாரு, சிங்கத்தை ஒப்பு கொடுத்துட்டாரு. இவன் சொல்றான், நானா நாயா? நான் சிங்கத்தையே பார்த்துட்டேன்,
நாய பார்க்க மாட்டேனா? சவுல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு படித்தவர்கள் அந்தஸ்து பெரியவர்களா முதல்ல உட்கார வச்சிருக்காரு. ஒன்றுக்கும் உதவாத எண்ணெய்கள் சபை பிள்ளைகள் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துகிறார். அவர்களை தட்டி கர்த்தரை மகிழ்ப்படுத்துங்க. நீ சோர்ந்து போகாத, நான் சின்ன தாவீதா இருக்கிறேன் என்று உனக்குள்ளாய் வைராக்கியம் இருக்கும் என்றால் இன்றைக்கு சின்ன தாவீதே கர்த்தர் உன்னை அபரிமிதமா எடுத்து பயன்படுத்துவார். அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. வாசிக்க ஸ்திரீகள் பார்க்கிறாங்க. இவங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வார்த்தை இல்லையா? இருக்கு, வாசிங்க. ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்ற தங்களுடைய கணவன் பிள்ளைகள் ஆசீர்வாதங்கள். மரித்து போனதை உயிரோடு எழும்ப பண்ண வேண்டும் என்றால் அது ஸ்திரீகளினால் தான் முடியும். என்னதான் ஆதாம் இருந்தாலும் பிள்ளைகளை பெற்றுக் கொடுப்பது ஏவாளும் தான் முடியும். அதே போல உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் மனவாட்டி என்கிற சபைக்குள்ள நீ இருந்தால் தான் ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியும். வாசிங்க. அன்பு தேவனுடைய ஜனமே, ஒரு பெண் என்பவள் வீட்டுக்குள்ள இப்படிதான் நம்ம நினைக்கிறோம் சந்தோஷமா இருக்கிறாங்க. இல்ல, உனக்காக சில நேரங்களில் அநேக காரியங்களை அவர்கள் எடுத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். எந்த குடும்பத்துல கணவனும் மனைவியும் இசைந்திருக்கிறார்களோ அங்கே கர்த்தருடைய வைராக்கியம் பற்றி எறிகிறதா இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் பிரியமான சகோதரரே, எல்லாரும் என்ன பார்க்கணும்? அண்ணன் எப்ப பார்த்தாலும், ஊழியக்காரன் எப்ப பார்த்தாலும் ஏவாளுக்கு நான் பேசிட்டு இருக்கிறாரு. ஏவாள்கள் பலவீனமான மண்பாண்டங்கள். நம்ம தான் பலப்படுத்தணும். பாவம் வார்த்தை சொல்லுகிறது. என் பிரியமான சகோதரரே கேளுங்க, உங்களுக்கான வார்த்தை கேளுங்கள். ஐஸ்வர்யவான்களாக ஆண்டவரே இல்லை என்கிற நிலையில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். என் பாஸ் காலியா இருக்கிறது. ஆண்டவரே சம்பளம் வரும், ஆனா வட்டிக்கு போயிடும், நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஆண்டவர் சொல்லுகிறார், தரித்திரமா இருக்கிற உன்னை விசுவாசத்துல, ஏனென்றால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமாகும். அது தேவ பலன். அந்த பலனை ஆண்டவர்களுக்கு கொடுக்க போகிறார். ஐஸ்வர்யவான்களாகவும் யார் இடத்துல அன்பு கூறணுமா சொல்லுங்க? யார் இடத்துல? ஆண்டவரே 9 மணிக்கு நான் ஆபீஸ்க்குள்ள இருக்கணும். ஆபீஸில் அன்பு கொடுக்கிறாயா? பேதுருவே, இவர்கள் எல்லாரிலும் நீ அன்பாக இருக்கிறாரு. ஆமாண்டவரே. 2வது வார்த்தை, பேதுருவே, இவர்கள் எல்லாரிலும் என் மேல் அன்பாயிரு. ஆமாண்டவரே, நீ தான் பயணம் முதல்ல மறுதளிப்ப. ஆண்டவருக்கு தெரியும். அன்பு தேவனுடைய ஜனமே, உன் உள்ளான இருதயத்தை வெளியேந்து பார்க்கும்போது இந்த பிரதர் எவ்வளவு வேலை செய்யறார். ஆனா அந்த ரத்தத்தை பார்க்கிற தேவனோடு இருக்கிறார். சில சொல்லுவாங்க, பணிவிடைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், பணிவிடை செய்த சாமுவேலை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார்? எல்லாருக்கும் மேலாக அரசனை அபிஷேகிக்கிறவனாய் ஆண்டவர் பயன்படுத்தினார். அன்பு தேவனுடைய ஜனமே, ஒரு சபைக்குள்ளார் ஆண்டவர் அப்போஸ்தலனை எழுப்புவார், தீர்க்கதரிசியை எழுப்புவார், பணிவிடைக்காரனையும் வைத்திருப்பார். ஆனா அவனவனுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுப்பது யாரு சொல்லுங்க? ஆண்டவர் கொடுக்கிறவராய் என்றால் வாசிங்க. உபாகமம் 13ஆம் அதிகாரம், உபாகமம் 13ஆம் அதிகாரம் 6-9 வசனம் வரைக்கும் வாசிங்க. உபாகமம் 13:6-9. நல்லா கவனிங்க, என்னைக்கு மறந்துடாதீங்க. இது அப்படியே மனசு ஆணி போல அடிச்சு வச்சிருக்க. எப்படின்னா 13 ஆண்டவரே இன்டர்நேஷனல் அன்லக்கி நம்பர். இந்த அன்லக்கி நம்பர் நான் மனப்பாடமா வச்சிருக்கிறேன். 6 நாட்களில் ஆண்டவர் உலகத்தை படைத்து பக்கத்துல 9 ஆண்டவரை படைத்ததை எங்களுக்கு பூரணமாய் வைத்திருக்கிறேன். நான் பூரணப்பட வேண்டும் என்றால் இது அன்லக்கியா இருந்தாலும் சரி, இது முற்று பெறாமல் 6ல நான் 7ஆம் நாள் வந்தால் எல்லாமே எனக்கு பினிஷ் ஆகும். இருந்தாலும் இந்த 9 என்பது பரிபூரணத்தை குறிக்கிறது. வார்த்தை சொல்கிறது, உன் தாய்க்கு பிறந்த யாரு உனக்கு எதிர்காலமா இருந்தால் அடுத்தது உன் மார்பில் உள்ள உன் மனைவியாகிலும்
உன் பிராணனை போல இருக்கிற உன் சிநேகிதனாகிலும் உன்கிட்ட யாராவது, அதுதான் முதல்ல சொன்னேன், நியாய தீர்ப்பு எங்கே இருந்து தொடங்குகிறது என்றால் ஆதாமே உன்னிடத்திலிருந்து தான் துவங்குகிறது. ஆண்டவர் உன்னிடத்தில் தான் கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த கட்டளைகளை உன் மனைவிக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது உன் தலையின் மேல் விழுந்த கடமை என்பதை மறந்து போகாது. அது யாரா இருந்தாலும் சரி, நம்ம இந்த வாரம் சர்ச்சுக்கு போக வேண்டாங்க, எங்க அம்மா வராங்க, எங்க அப்பா வராரு, நீங்க போய் சிக்கன் எடுத்துட்டு வாங்க, நீங்க போய் மட்டன் எடுத்துட்டு வாங்க, நம்ம தூரம் நம்ம சர்ச்சு பக்கத்துல இருக்கிற சர்ச்சுக்கு போய் நம்ம இப்படி ஓடி வந்துடலாம். அந்த தேவனுடைய சொன்னமே. கடந்த நாட்கள் ஒரு செய்தியை கேட்கிற நேரத்துல அருமையான பிரசங்கி அழகான ஒரு வார்த்தையை சொன்னாரு. உன் பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்க வச்சுட்டு இருக்கிற டைம் ஆயிடுச்சு, தூரத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு நான் கூட்டிட்டு போறதுக்கு பதிலா பக்கத்துல இருக்கிற கார்பரேஷன் ஸ்கூல் இன்னைக்கு மாத்திரம் நான் கூட்டிட்டு போயிடுவேன்னா அது கார்பரேஷன் ஸ்கூலா இருக்கட்டும், பிள்ளைங்களை சேர்ப்பாங்களா? அட்மிட் பண்ண மாட்டாங்க. உனக்கான அட்மிஷன் எந்த தொழுவத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறாரோ உன் பலிகளை நீ அங்கே தான் ஏறெடுக்க வேண்டும். இல்லை என்றால் ஆசீர்வாதத்தின் குறைவுகளை நீ பார்ப்ப. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, உன்னை சுற்றிலும் உனக்கு சமீபத்தாகிலும் உனக்கு தூரத்திலாகிலும் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமனை மட்டும் உள்ள எவ்விடத்திலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவர்களிலும் நீயும் உன் பிதாக்களிலும் அறியாத அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி எப்படி ஏவுவாங்களா? ரகசியமா ஏவி விட்டா. ஏவி விடுறது யாரதான் ஏவி விடுவாங்க? குட்டி சாத்தான தான் ஏவி விடுவாங்க. இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே என்னை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய் அழகாய் படைச்ச என்ன குட்டி சாத்தானா மாற்றவனான் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. சரிங்களா? நான் சொல்லல, ஏவி விடுறது மட்டும் தான் ஏவி விட முடியும். வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் உன்னை ஏவி விட்டால் வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. ஒழித்து வைக்க பாஸ்டர் கேட்பாங்க, ஏன்பா வரல? நம்ம தியாகிகள்ல இல்ல பாஸ்டர், எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு முக்கியமான வேலை இருந்தது. இல்லை, டாக்டர் எப்படி உண்மையை உள்ளதென்று சொல்லுகிறாயோ, உன்னை பெற்ற தகப்பனிடத்தில் உண்மையை சொல்ல கற்று. அன்பு தேவனுடைய சொன்ன இதுதான் பக்தி வைராக்கியம். ஆண்டவர் ஒரு இடத்துல எதிர்பார்ப்பது. யாக்கோபு மனிதர்களிடத்திலே போய் சொன்னார். ஆண்டவரிடத்தில் வருகிற நேரத்தில் ஆண்டவர் நீ யார் என்றால் மறுபடியும் கேட்கிறார். சோதனைகள் உன்னை சந்திக்க வரும், சாதனைகளாய் மாற வேண்டும் என்றால் கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை பாஸ்டர்கிட்ட நம்ம உண்மையை சொல்ல மாட்டோமே. ஆண்டவர் வந்து கேட்டா பாஸ்டர் ஒன்றும் செய்ய மாட்டாரு. ஆண்டவர் அக்னியில் கல்லுண்டு போனா நான் போயிடணுமே, அங்க போய் தானே சொல்லுவோம். இல்லை, இன்றைக்கு நம் வாழ்க்கை மாறட்டும், நம் பார்வைகள் மாறட்டும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒழித்து வைக்காத ஒரு இடத்துல இருக்கிற காரியங்களை உன் ஆவிக்குரிய தகப்பனுக்கு மறைக்காத. எங்கே மறைக்க வேண்டுமோ, சபைக்கு அடங்காத அநேக காரியங்கள் வருகிற நேரம் அவங்க கிட்ட காட்டாத. அன்பு தேவனுடைய சொன்னமே, உன் ஆசீர்வாதத்தை பெருக்கத்தில் ஆசீர்வாதத்தின் திறவுகள் இன்னும் உனக்கு அதிகமாக வேண்டும் என்றால் உண்மை உள்ளவனாகிற. அடுத்தது வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, 9ஆம் வசனம். நல்லா கவனிங்க, கொலை செய்ய கடவா என்பது உடனே நீ சபைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, நேரா போய் கிச்சன்ல ஒரு கத்தி எடுத்து ஒரே குத்து. என் ஊழியக்காரன் சொல்லிட்டாரு, நான் குத்திட்டேன். இல்ல, கொலை என்பது அன்பு தேவனுடைய க்ஷணமே. அவர்களை விளக்கண்டுகிற நேரத்துல எப்படி வனாந்திரத்தில் ஆண்டவர் சோதிக்கப்படுவதற்கு பிசாசானவன் கொண்டு சென்று அவரை கொலை செய்ய வேண்டும், ஆவிக்குரிய மரணத்திற்குள்ளாய் தள்ள வேண்டும் என்று அவரிடத்திலே உலகத்தை காண்பித்த நேரத்திலே அவர் வசனங்களினால் யாரை ஜெயித்தார்? பிசாசை ஜெயித்தார். அப்போ உன்னை ஏவி விடுகிற காரியங்கள் எல்லாமே சத்துருவின் செய்கையாய் இருக்கிறது. கொலை செய்ய வேண்டும் என்பது அந்த நேரத்திலே பட்டயம் என்கிறதான வசனத்தை உன் கையில் எடுத்து வைக்க வேண்டும். வாசிங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது இருபுறம் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும்
கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த வார்த்தைகள் தெரியுமா? உன்னை தேடி சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வருகிற நேரத்தில் இந்த வசனங்கள் உன்னை பாதுகாக்கிறதா இருக்கிறது என்பதை மறந்து போகாது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாரத்தில் ஆண்டவரே ஆவிக்குரிய மரணம் எனக்கு நிகழமாய் இருக்குமாயும் ஆண்டவரை எச்சரிக்கிறார். மகனே மகளே, ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. ஜெபிப்பதுல, வேதம் வாசிப்பதுல நீ ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. வாசிங்க பார்ப்போம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்தில் நல்லா கவனி. ஆண்டவர் திட்டமும் தெளிவாய் உங்களோடு பேசுகிறார். ஆவியின் வைராக்கியம் உனக்குள்ளாய் இருக்க வேண்டும் என்றார். ஆண்டவர் ஏன் இந்த தொழுவத்துக்குள்ளவை கொண்டு வந்தார் தெரியுமா? நீங்க சொல்றாங்க, நாங்க வேற ஒரு சபையிலிருந்து வந்திருக்கோம், நாங்க தூரத்துல இருந்து வந்திருக்கோம், நாங்க இந்த இடத்துல இருந்து. ஆண்டவர் உன்னை இந்த இடத்துல கடாவப்பட்ட ஆணியாய் உன்னை கடாவி இருக்கிறார் என்றால் எதற்காக தெரியுமா? வார்த்தை சொல்லுகிறது, நீ இந்த காலத்துல மௌனமா இருக்க கூடாது. நீ பேசணும். சுவிசேஷனுடைய வேலையை நீ செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நாட்களும் ஆண்டவரை உட்கார வைத்து அழகு பார்த்தார். இன்றைக்கு ஆண்டவரை நிற்க வைத்து பேச வைத்து அழகு பார்க்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அநேக நாள் ஆண்டவரே, இந்த ரகசியம் எனக்கு புரியல கேட்கறல. இப்பொழுது ஆண்டவர் உன்னிடத்தில் சொல்லுகிற சத்தியம் என்னவென்றால், நீ இவ்வளவு நாளா மற்றவர்களுக்கு முன்பாக அமைதியா இருந்து உன் டைம் வந்துருச்சு, நீ பேசணும். வார்த்தை சொல்லுகிறது, இன்றைக்கு வாசிக்கப்போம், இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதர்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் துதிக்கிற விசுவாச கூட்டம் ஊழியக்காரர்கள் எல்லாரையும் பார்க்க முடியாது. ஆடுகள் தங்களுக்குள்ளாய் பேசிக்கொள்ளும். மெய்ப்பனிடத்தில் சில காரியங்களை சொல்லாது. அந்த நேரத்தில் புத்தி உள்ள ஆடுகள், தவறி போகிற ஆடுகளுக்கு நல்ல செய்திகளை, நல்ல கருத்துக்களை சொல்லுகிறவர்களாய், சுவிசேஷர்களாய் அந்த இடத்தில் மாறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வார்த்தை சொல்கிறது பாருங்க, யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் நீ சொல்லலன்னா, ஆண்டவரே நான் சவுலு, எனக்கு ராஜ்யபாரம் கிடைச்சிருச்சு, மமதையில் இருப்பாய் என்றால் கர்த்தர் புறம்பே தள்ளுவார். உன்னிடத்தில் இருக்கிற ஸ்தானத்தை உன் தோழனாய் இருக்கிறதான தாவீதுக்கு ஆண்டவர் கொடுப்பார். உன்னை நம்பி சபையிலே ஆண்டவர் உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்றால் கொஞ்சத்தான் உன்கிட்ட கொடுத்திருக்கிறாரு. உண்மையாயிரு. பால் போடுற வேலையா இருக்கலாம், மைக்கத்திருக்கிற வேலையா இருக்கலாம், இல்ல போயிட்டு இறைவன் சொல்லி அதை குறிச்சு முறுக்கிற வேலையா இருந்தா, எந்த வேலையா இருந்தாலும், திருவிழா இருந்தாலும், எதா இருந்தாலும் உண்மை உள்ளவனாயிரு. உண்மை உள்ளவனா இல்லை என்றால் உன் ஸ்தானம் வேறொரு இடத்திற்கு போகும். வஸ்தி காரியங்களை செய்திருப்பாள் என்றால் இன்றைக்கு எஸ்தரை குறித்து பேசி இருக்க மாட்டேன். நான் வரமாட்டேன், நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன், நான் டைமுக்கு வரமாட்டேன், நான் ஏன் உபவாச பிரேயருக்கு வரணும், எனக்கு ஏன் சர்ச்சுக்குள்ள வந்தாலும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பாரு. ஆன்லைன் ஆஃப்லைன் நிறைய இருக்கு. அன்பு தேவனுடைய சனமே, பலமுள்ள சத்தியங்கள் வேண்டும் என்றால் மகா சபையிலே ஆண்டவர் அருள் இருக்கிற இடத்தில் ஆண்டவரை தேட வருவாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நல்லதவனே, நாம் செய்கிற தவறுகளினால் எதிர்காலத்துக்கும் தண்டனைகளை வாங்கி கொண்டிருக்கிறோம். வாசிக்க உனக்கு ராஜமேன்மை என்று சொல்லுகிற நேரத்தில் இல்லை என்பது இல்லாதபடிக்கு, குறையில்லாதபடிக்கு உண்ண உணவு, உடுக்க உட, இருக்கிற இடத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு நன்றி உள்ளவனாய் ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளாய் இருப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அடுத்தது வாசிங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. என்ன நினைச்சாலும் சரி, நினைக்காவிட்டால் ஏனென்றால் இந்த வார்த்தைகளை எடுக்கிற நேரத்தில் எனக்குள்ளாக ஆளுக்குள்ளாக ஒரு நெருக்கம், ஆளுக்குள்ளாக ஒரு கலப்பம். ஆனா வைராக்கியத்தை குறித்து பேசுகிற எனக்கு ஒரு வைராக்கியம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஒருவேளை இந்த சமயம் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டால் இந்த சத்தியத்தை என் பிள்ளைகளோடு நான் பேச முடியாது அல்லவா? சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு.
உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி. தப்பு சரியா? தப்பு. உன் சபையில் இருக்கிற ஆதாரம் தான் உனக்கு வேணும். இதை சொல்லுவது என் தலைமையில் விழுந்த கடமையாக இருக்கிறது. அடுத்தது வாசிக்க, உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு. அன்பு தேவனுடைய ஜனமே, பவுல் கடிந்து கொள்ளுகிற மாதிரி நான் கடிந்து கொண்டேன்னா, யோனான் ஸ்நானகர் கடிந்து கொள்ளுகிற மாதிரி அவர் சொல்லுவார். பார்த்த உடனே விரியன் பாம்பு குட்டிகளே அப்படி நான் கூப்பிட்டேன்னா அடுத்த வாரம் சச்சிருக்குமா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவர். இன்றைக்கு நமக்கு நீடிய சாந்தத்தை அவர் கொடுத்து வைத்திருக்கிறார். நியாய பிரமாணங்களின் காலங்கள் இருக்கும் என்ற ஒரு நிமிஷத்துல கர்த்தர் அதம் பண்ணி போட்டிருப்பார். திரைச்சீலை இரண்டாய் கிழிக்கப்பட்டு. அன்பு தேவனுடைய ஜனமே, கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே நோவாவை போல ஊழியக்காரன் கதறிக்கொண்டிருக்கிறார். அன்பு தேவனுடைய ஜனமே, வார்த்தை சொல்கிறது பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிக்க. ஏனென்றால் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க என்று சொல்லுகிற இடத்துல 2 அர்த்தம் இருக்குது. பொறுக்க என்று சொல்லுகிற நேரத்தில் அக்செப்ட் பண்ணணும். ஆண்டவரே, எங்களுக்கு தவறு இருக்கிறது, அதை அக்செப்ட் பண்ணுகிறது தான் பொறுக்க. இன்னொன்று கீழே இருக்கிறது எடுக்க. ஆண்டவரே, மன்னாவாம் வார்த்தைகள் சபைக்குள்ளாய் ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தில் என் கூடைகள் காலியாக இருக்கிறது. என் கூடைக்குள்ளாக இந்த வார்த்தைகளை நான் பொறுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, வெயில் ஏறும் என்றால் மன்னா உருகி போகும். நீ லேட்டா வருவனா ஆசீர்வாதம் உருகி போயிட்டு இருக்குது. ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியவில்லை. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. இன்னைக்கு 2 பாட்டு எழுதின உடனே நான் ஊழியக்காரனாயிட்டேன். ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு நாளிலே பிதாவின் இடத்துல யார் பேரை சொல்லுங்க. அவர் நரகத்துல போட்டார்னா நான் பவுலை கூப்பிடுவேன். நான் பவுலை கூப்பிட்டேன்னா பவுல் குமாரனை கூப்பிடுவாரு. குமாரனை கூப்பிட்டா குமாரன் பிதாவை கூப்பிட்டு வந்துருவார். அவரா நரகத்துக்கு வந்துருவார். இன்றைக்கு இப்படிப்பட்ட சத்தியங்களை சொல்லுகிறதான கள்ள போதகர்கள் இருக்கிறதான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எச்சரிக்கை, ஆவிக்குரிய வைராக்கியம் வேணும். ஒரு ஊழியக்காரன் உன்னிடத்தில் பேசுகிறான் என்றால், ஊழியக்காரன் என்கிற போர்வையில் உன்னை சந்திக்கிறான் என்றால், உன்னிடத்தில் இருக்கிற பணத்தை குறித்து, உன்னிடத்தில் இருக்கிற காரியங்களை குறித்து பேசுகிறான் என்றால் அவன் ஊழியக்காரன் அல்ல. உன்னிடத்தில் இருக்கிறதான சுய ஆதாயத்திற்காக உன்னை பார்க்க வருகிறான். அவனை விட்டு விலகு. இல்லை என்றால் உன் ஆசீர்வாதங்கள் அழிக்கப்பட்டு போகும் என்பதை மறந்து போகாது. யாரா இருந்தாலும் சரி, ஆவிக்குள்ளாய் உணர்த்தப்படுகிற காரியங்களை பேசுவது என் தலைமையில் விழுந்த கடமையாக இருக்கிறது. வார்த்தை சொல்கிறது பாருங்க. தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு. 4ஆம் வசனம், சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் ஒரு. அன்பு தேவனுடைய ஜனமே, பேதுருவாய் ஆண்டவருக்கு அரிய பெரிய காரியங்களை செய்தாயே, இன்றைக்கு கட்டுக்கதைகளை கேட்டுக்கொண்டிருக்காங்க. தனியாள போல உன்னுடைய சுய காரியங்களை பேசி பேசி, பிரதர் நீங்க எப்படி இதை செய்றீங்க, சிஸ்டர் நீங்க எப்படி இதை செய்றீங்க, உங்களால மாத்திரம் எப்படி முடியுது, உன்னை பூஸ்ட் பண்றாங்க. அங்க தெரிஞ்சுக்கோ, எந்த ஊழியக்காரன் ஆண்டவரை பூஸ்ட் பண்ணாதபடிக்கு உன்னை பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறானோ தெரிந்துக்கோ, உன் அழிவு அந்த இடத்திலிருந்து ஆரம்பமாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உன்னை தெள்ள தெளிவாய் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி காரியங்களை விட்டு நீ விலகு. விசுவாசிக்கிறியா? வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே, எதுல? உன் ஊழியக்காரன் உனக்கு எதிரே போதித்துக் கொண்டிருக்கிறான். போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்படு. ஆண்டவரே, இது இந்த காரியம் நீங்க தான் பேசுறீங்க, உறுதிப்படு, ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட இந்த சத்தியத்துல பெருகுங்க. கட்டுக்கதைகளில் அல்ல, மாயமான வார்த்தைகளில் அல்ல, வார்த்தையின் ஜாலங்களில் அல்ல, கர்த்தருடைய சத்தியத்திலே நீ உறுதிப்படுகிற நேரத்தில் ஆவிக்குரிய வைராக்கியங்கள் உனக்குள்ள கொழுந்து விட்டு எரியும். அது எரிகிற நேரத்தில் ஜெப தூபங்கள் உன்னிடத்திலிருந்து தானாய் புறப்பட்டு வரும்.
ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியலன்னா கட்டு கதைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மாயமான காரியங்களை நம்மை சூழ்ந்திருக்கிறபடியினா ஆகையில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. நிறைவானவர் கேட்கிற நேரத்தில் நோ சொல்லாத. ஆண்டவரே, I'm accepting all my wrongs. ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் இப்பொழுது ஆண்டவரே அறிக்கை செய்து வெட்கப்படுகிறேன். அப்பா, இரக்கம் உன்னை தேடி வருகிறது. விசுவாசிக்கிறீங்களா? வார்த்தை சொல்கிறது பாருங்க, 8ஆம் வசனம். லௌகிக ஞானத்தினாலும், லௌகிக ஞானம் என்றால் உலக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தை தான் சொன்னேன். உங்களால எப்படி செய்ய முடியும்? நீங்க இல்லைன்னா இதை பிடித்தோக்கி நிறுத்த முடியாது. என்றைக்கு ஒருவன் உன் சுய பிரஸ்தாபத்தை துதி பாடிக்கொண்டிருக்கிறானோ, வார்த்தை சொல்லுகிறது, முகஸ்துதி செய்கிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவிலே அங்கீகாரம் பெறுவான். அதனாலதான் என் பிள்ளைகளுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது, தொடக்கத்தை பார்க்காத, தொடக்கத்தை பார்க்காத, முடிவை பார். முடிவு சம்பூரணம், முடிவு சம்பூரணம், முடிவு சம்பூரணம். தொடக்கத்தை பார்த்து தள்ளாடி மடியில தலை வச்சுட்டேன்னா 7 சடைகள் 7 நாட்கள் சிறைச்சிடுவாங்க, எழுந்திருக்க முடியாது. சுரைக்கப்படுவதற்கு முன்பாக சவரகன் கத்தியோடு உன்னை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. சுரைக்கப்படுவதற்கு முன்பாக கர்த்தரின் வைராக்கியம் உன்னை தேடி வந்திருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வாசிங்க. மாயமான தந்திரங்களினாலும் அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடு, ஆண்டவரின் வழிபாடு அல்ல. பைபிள் கையில இருக்கும், ஆனா வாயில பைபிள் இருக்காது. அன்பு தேவனுடைய சனமே, உலகத்தின் வழிபாடுகள் என்பதை மறந்து போகாது. ஆவிக்குரிய வைராக்கியம் உனக்குள்ள இராது. வார்த்தை சொல்கிறது பாருங்க, உலக வழிபாடுகளையும் பற்றுவதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றுவதால். இப்ப வாசிங்க ரோமர் 1:18. ரோமர் 1ஆம் அதிகாரம் 18. அடுத்தது ஒருத்தர் எடுத்து வச்சுக்கோங்க, தீத்து 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மாயமான காரியங்களை கேட்டுக்கொண்டு இன்றைக்கு நம்ம அடங்கி கிடப்பதனால கொரோனா இதுவரைக்கும் பார்க்கல, தேவ கோப ஆக்கினை இறங்கி இருக்கிறது என்பதை மறந்து போகாது. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை எனக்குள்ளாக ஆவிக்குள்ளாக பேசிக் கொண்டிருக்கிறேன். காது உள்ளவர் கேட்க கடவுள். அன்பு தேவனுடைய சொன்னமே, தீத்து 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 வருடம் 3 தடவை புத்தி சொல்லு. அவனோட அபிஷேகம் இவ்வளவுதான் தெரிஞ்சிருச்சா? ஆண்டவர் காமிச்சிருப்பார். சில நேரங்களில் தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க, நடந்திருக்காது. ஏன் நடக்கல? நான் மனுஷனமா சொல்லிட்டேன். விலகு. அவங்க ஆண்டவருடைய நாமத்தினால் உன்னிடத்துல வரல. எப்படி ஒருவன் உன்னிடத்துல வந்து நான் மனுஷனமா பேசுகிறேன் என்று சொல்ல முடியும்? அன்பு தேவனுடைய சொன்னமே, தந்திரமான நாட்களில் வாழ்ந்து கொண்டு வேதனையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பிதாவானவர் குமாரனானவர் வேதனையோடு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் தருணங்களை உனக்கு கொடுத்திருக்கிறார், அநேக சூழல்களை உன்னிடத்திலே கொடுத்திருக்கிறார். இன்னும் மனம் திரும்பாமல் இருப்பாய் என்றால் 7 விதமான ஆசீர்வாதங்கள் இழந்து போகிறவனாய் இருப்பாய். வாசிக்க 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வேதத்தில் உள்ள நல்ல கவனிங்க. ஆண்டவர் பேச சொல்லுகிறேன். ஏன் ஆண்டவர் கையில், ஆண்டவரே ஏன் இந்த காரியங்களை நீர் எனக்கு காண்பிக்கிறீர் ஆண்டவரே? தெரியல. ஆனா என் பிள்ளைகள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும். ஏனென்றால் மலிந்து கிடக்கிறதான மலிவான சத்தியத்தை தேடி ஓடாதபடிக்கு சத்தியத்திற்குள்ளாய் பிள்ளைகள் நிலைவரப்பட்டிருக்க வேண்டும் என்கிற காலம் என்னை நெருக்கியாடி கொண்டிருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வேதத்தில் உள்ள சுய தோற்றம். நல்லா கவனிங்க. நான் மனுஷிகமா சொல்லிட்டேன், மனுஷ பிரகாரமா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு எந்த ஊழியக்காரனும் சொல்லக்கூடாது. அவன் தேவனுக்கு விரோதி. தேவனுக்கு விரோதி என்றால் நீளமான விரோதித்திருக்க வேண்டும். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று
உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடணும். அப்ப நான் ஒருத்தவங்க உன்னை ஏமாத்துறான்னா, உன்னோடு பேசினவர் என்னோடு பேசுவார், என் பிள்ளைகளோடு பேசுவார், வேதத்திலிருந்து பேசுவார், என் சபையில் இருக்கிற ஆவிக்குரிய தகப்பனின் மூலமாய் பேசுவார் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? அருமையான மகன் சாட்சி சொன்னான். இரட்டை பிள்ளைகளை இழந்திருக்கிற நேரத்துல இப்ப அந்த சாட்சி எனக்கு ஞாபகம் வருது. அவள் அழுந்திருக்கிற கொண்டிருக்கிற நேரத்துல, ஆண்டவரே என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியாதப்பா, நான் என்ன வார்த்தையை கொடுக்க போறேன்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. அவளை கொண்டு வந்து ரூம்ல வைக்கிற நேரத்துல, அப்பா நான் என்ன சொல்ல போறேன்னு மேல பாக்குறேன். ஒரு வாசனை இருந்தது. அவட்ட நான் ஒன்னும் சொல்லல, அம்மா நீ மேல பாருங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார். சாட்சிகள் எங்கே இருக்கிறார்கள்? அதே வருடத்துல ஜனவரி மாசம் பிரேயர் முடிச்சு பிள்ளைகளுக்கு அச்சபிக்கிற நேரத்துல வாக்குத்தத்தத்தோடு சொன்ன காரியம், கர்த்தர் கிருபையை உன்னிடத்தில் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த கிருபை உன் குடும்பத்தை மாற்றும். இந்த கிருபையானது உன் துக்கங்களை மாற்றும் என்று அந்த கிருபையை சபை நடுவாய் பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய சனமே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? நடமாடும் சாட்சிகள் உள்ளே இருக்கிறது. வார்த்தைகள் சொல்லுகிறது பாருங்க. 21ஆம் வசனத்தை வாசிக்க, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் யாருடைய சித்தத்தினால? மனுஷனுடைய சித்தத்துல உண்டாகாது. மனுஷனுடைய சித்தத்துல உண்டாச்சுன்னா இவங்க கிட்ட நிறைய இது நல்ல கவலாவுள்ள பார்த்து நம்ம இவங்க கிட்ட எப்படி கலக்கலான்னு சொல்லிட்டு நீ முன்னால சொல்லி இருப்ப, அதை அவர்கள் பின்னால் உனக்கு அறிவிப்பாங்க. இதுதான் மனுஷ சித்தத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. வார்த்தை சொல்லுகிறது, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும், அது அப்போஸ்தலர் காலமா இருக்கட்டும், தீர்க்க தரிசனின் காலமா இருக்கட்டும், ராஜாக்களின் காலமா இருக்கட்டும், ஆண்டவருடைய காலமா இருக்கட்டும், ஏன் 2021 25ஆம் தேதி 9:10 இருக்கட்டும், ஒரு நிமிஷமோ ஒரு வினாடியோ அது மனுஷனுடைய சித்தமா இருக்கு. வார்த்தை சொல்லுகிறது, வாசிங்க. சித்தத்தினால் உண்டாகவில்லை, பரிசுத்த இந்த ஆவி இல்லைன்னா நான் எப்படி ஆண்டவரோட ரகசியத்தை பேசுவேன்? ஊழியக்காரனிடத்தில் சத்தியம் இருக்கும் என்றால் வேதத்தை பேசுவான். சத்தியம் இல்லாதவனை சந்திக்க வருவான் என்றால் 2 வசனம் தெரிஞ்சிருக்கோம். உன்னை குறித்த ரகசியங்களை புரிந்து வைத்திருப்பான். அவன் உன்னிடத்தில் பேசுவது சத்தியம் அல்ல, கட்டுக்கதை. விசுவாசிக்கிறியா? வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 20-22. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 20-22. தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாத, அடுத்த வார்த்தை, எல்லாவற்றையும் என்ன பண்ணணுமா? அருமையான சகோதரர் அழகா சொன்னாங்க, வெள்ளிய கழிவுகளை அழகா நீக்கணும். அப்ப ஷோரூமுக்கு போகணும்னா சோதித்து பார்க்கணும். சோதித்து பார்க்க வேண்டும் என்றால் எனக்கு வசனங்கள் தெரிய வேண்டும். வசனங்கள் எனக்கு தெரிந்திருந்தால் வசனங்களின் ஆழத்திற்குள் நான் போயிருக்க வேண்டும். ஆழத்திற்குள்ளாய் போக வேண்டும் என்றால் மெய்ப்பனானவன் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் மாத்திரமல்ல, ஒளிப்பிடத்தில் இருக்கிற பொக்கிஷங்களாக மன்னாவிடத்தில் உன்னை அழைத்துக் கொண்டு போயிருப்பான் என்றால் இந்த சத்தியங்கள் உன்னிடத்தில் வருகிற நேரத்துல நீ சோதித்து பார்க்க. இனி சோதிச்சுப்பா, இதுவரைக்கும் சோதிக்கல, இனி சோதித்துப்பா. வார்த்தை சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் வாசிக்க பார்ப்போம். தீர்க்க தரிசனங்களை அற்பம் என்று எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும். அன்பு தேவனுடைய சனமே, இல்ல ஒரு நாள் அவர்கிட்ட பேசுறேன், 2 நாள் பேசுகிறேன், மாசத்துல 1 நாள் பேசுறேன், இல்ல அவன் யூதாஸ் என்று தெரிந்து விட்டால் முத்தத்தினால் உன்னை அவன் காட்டிக் கொடுப்பான். அன்னைக்கு தலைகுனிந்து நிற்பாய். அன்பு தேவனுடைய சனமே, கர்த்தருடைய வார்த்தை உன் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய தளர் உனக்குள்ளாய் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது அல்லவா? இப்ப வாசிங்க. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-19. குமாரனாகிய அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என் பிள்ளைகளாக உங்களை நினைத்து சொல்லுகிறேன். என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து உண்டான, அப்போ என் பிள்ளைகளுக்கான வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நேற்றைய தினத்தில் என்னோடு பேசின வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் உன் கதவுகளை தட்டி இப்பொழுது உன் சிந்தைக்குள்ளாய் இது பேசிக் கொண்டிருக்கிறது. நான் எங்கே தவறுகிறேன்?
இவ்வளவு நாளும் ஆசீர்வாதமா இருந்த என் குடும்பத்தில் இன்றைக்கு ஏன் ஆசீர்வாதங்கள் இல்லை? பிரச்சனை, போராட்டம், சமாதானம் இல்லை. அந்த தேவனுடைய க்ஷணமே அவர்களை விட்டு விலகு. வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன்னுண்டான தீர்க்கதரிசனத்தின்படியே நல்ல போராட்டம் பண்ணும்படி அந்த தேவனுடைய க்ஷணமே நீ ஆண்டவருக்காய் போராடுகிறவனாய் இருக்க வேண்டும். போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை, இது ஒரு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் நான் உனக்கு கொடுக்கல. ஆண்டவரின் கட்டளை செய்யணும். விலகுனா விலகு, விலக மாட்டேன். ஆண்டவரை சோதிக்கிறாய் என்ற தைரியமா சோதிச்சுப்பா. ஸ்கிராட்ச்ல கொண்டு மேல கொண்டு போனாரு, மறுபடியுமா உன்னை கீழே தள்ளுவார் என்றார். இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி நேபுகாத்நேச்சார் சொன்ன மாத்திரத்திலே அவனை ஆண்டவர் கீழே தள்ளினார். 7 ஆண்டுகள் மாடுகளோடு புல்லை மேய்ந்து கொண்டிருந்தார். நீ புல்லை மேய போகிறாயா? ஆண்டவரின் சத்துள்ள ஆகாரங்களை உட்கொள்ள போகிறாயா? ஆவிக்குரிய பக்தி வைராக்கியம் உனக்கு வேண்டும் என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறதான வார்த்தைகளின் வழியாய் உன்னை ஆண்டவர் கற்பனை. வார்த்தை சொல்லுகிறது 19ஆம் வசனம் வாசிங்க. இந்த நன்மனசாட்சியை சிலர், எல்லாரையும் ஆண்டவர் சொல்லுங்க, அந்த சிலராய் நீ இருக்காத. தீமோத்தேயுவே, எனக்கு பிரியமான குமாரனே, எனக்கு பிரியமான குமாரத்தியே, சிலர் என்ன பண்ணிட்டாங்களா? மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய உன் குடும்பத்தை நீதான் சேதப்படுத்துற, உன் ஆசீர்வாதத்தை நீதான் சேதப்படுத்துற. ஆண்டவர் அல்ல. என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, ஆவிக்குரிய நித்திரையிலிருந்து வெளியாவா. விசுவாச கப்பலை பத்திரமா பாதுகாத்துப்பா. உனக்கான ஆசீர்வாதத்தின் மழை வெகு சீக்கிரத்துல பெய்ய போகுது. அநேகருக்கு சொல்லுங்க, வீட கட்ட போறீங்க, அஸ்திபாரத்தை போட போறீங்க. நோவா 100 வருஷம் பிரசங்கிச்சான். எப்ப மழை வரணும் தெரியாது, ஆனா மழை வந்துச்சு. குடும்பமா ஆண்டவர் மேலே அழகாய் கொண்டு போனார். உன்னையும் ஆண்டவர் கொண்டு செல்லுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவர் மேலாக என் பிள்ளைகளை கொண்டு போவது ஆண்டவர்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிற கட்டாத வீடுகள், நடாத திராட்சை தோட்டங்கள் கர்த்தர்களுக்கு கொடுப்பார். நீ நினைக்கிற நான் எப்படி கட்ட போகிறேன் ஆண்டவரே, நான் எப்படி செய்து கொடுக்க போகிறேன் ஆண்டவரே, என்னிடத்தில் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லாத ஒண்ணு ஆண்டவர் இத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்து வைத்திருக்கிறார் என்ற வருகிற காலங்கள் உனக்கு ஆசீர்வாதத்தின் காலங்கள். விசுவாசிக்கிறியா? தீமோத்தேயுவே, வார்த்தையை காணுமே, கரங்களை உயர்த்தி சத்தமாலேயா சொல்லு. பலவீனத்திற்கு மத்தியிலும் உனக்கான பலத்தின் வார்த்தைகளை பரத்திலிருந்து உனக்காய் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த உன் பாத்திரம் பூரணமாய் நிரம்ப போகிறது. நீ இனி அழுவதில்லை. இப்போ வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11, 12, 13. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11, 12, 13. இல்ல பாரு, 1 தெசலோனிக்கேயர் 2:11. தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரரா. ஆண்டவர் சூஸ் பண்ணிட்டார். அப்ப நீ அப்படிதான் நடக்கணும். அடுத்தது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியையும் தேர்தல். அப்பா, என் உடம்பு எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் தேர மாட்டேங்குது. வீட்டுல செஞ்சு சாப்பிட, சபையில கொடுக்குற சாப்பாடு உட்கொண்டு தேரும். அந்த புத்தியை மாத்திரமல்ல, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேறுவதற்கான தேர்தலை கொடுத்து கொண்டிருக்கிற. விசுவாசிக்கிறியா? வாசிங்க. தேர்தலையும் எச்சரிப்பு, இதுதான் முக்கியம். ஏன்னா என் பிள்ளைகள் சோதனைகளில் அகப்பட்டு விடக்கூடாது. எந்த ஆவி யாரிடத்தில் இருக்கிறது என்று அவர்கள் பகுத்துணர வேண்டுமே. எச்சரிப்பு, எச்சரிப்பு சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். என்ன வசனம்? யார் வார்த்தை இல்லை, நான் யார் வார்த்தையை சுயமாய் ஒன்றையும் பேசவில்லை. வேதத்திலிருந்து உனக்கு போதித்து காண்பித்து ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை உன்னோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். வார்த்தை சொல்லுகிறது பாருங்க. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை என்ன பண்ணணுமா? ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமா, நல்லா கவனிங்க, யாருடைய வசனமா ஏற்றுக்கொள்ளாதீங்க. மனுஷர் வசனமா ஏற்றுக்கொள்ளாமல்
அது மெய்யாம அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கணும். சுவாசி. ஆவிக்குரிய வாழ்க்கையில மரணம் அடைந்திருக்கிறாயே, உனக்கான வெண்டிலேட்டர் ஆண்டவர் மூக்குல சொல்லி இருக்கிற. அன்னைக்கு ஆதாம படிச்சு நாசியில சுவாச காத்த ஓடுறது போல ஆவியின் மரணம் அடைந்திருக்கிறதான உனக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஜீவனை கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இன்றைக்கு ஒப்பு உள்ளவனாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பார் என்றால் கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கடைசி ஒரு வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 18-19 வாசிங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18-19. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, எப்பொழுதும் பாராட்டம். ஆவிக்குரியதுல வைராக்கியம் பாராட்டலாம். ஆண்டவரே, யாரிடத்துல வைராக்கியம் வைக்கக்கூடாது. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வைராக்கியம் உள்ளவனா தான் இருக்கணும். இல்லைன்னா சத்ருவானவன் யாரை விளத்தலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போனவன் அலைந்து தருகிறான். அடுத்த வசனம் சொல்லுங்க பாருங்க. யாரு ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு? சிறு பிள்ளைகளை போல் ஒருவன் மாறாவிட்டால் பரலோகத்தை ஒருவனும் தரிசிக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? சபைக்குள்ளாய் வருகிற நேரத்துல ஒருவன் அவர்களோட சின்னவனா இருக்கலாம். ஆனா தேவனுடைய சத்தத்தை கொடுக்கிற நேரத்தில் ஆவிக்குரிய தகப்பனின் ஸ்தானத்தில் நின்று கொண்டு இருக்கிறேன். உங்களை கூப்பிடுறது எப்படி தெரியுமா? என் சிறு ஏன்னா சின்ன பிள்ளைங்க தப்பு செஞ்சா ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் கேட்கலாம். ஆண்டவரை தெரியாம செஞ்சுட்டாங்க, ஆண்டவர் மன்னிச்சிருங்க. ஆனா நீ வளர்ந்துட்டா எக்ஸ்கியூஸ் இல்ல, தண்டனை. ஆண்டவரத்தில் நான் கேட்பது, ஆண்டவரை என் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள், ஆண்டவரை இன்னையில இருந்து இந்த வாரத்துல இருந்து என் பிள்ளைகள் முதிர்ச்சி அடைவார்கள். அப்பா, என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்துவ உங்களிடத்தில் வரும் அளவும் எத்தனை வாட்டி நானும் கர்ப்பவேதனை பண்றது ஆதாம்களுக்கு தெரியாது, ஏவாளுகளுக்கு தெரியும். கர்ப்பவேதனை எவ்வளவு கொடூரம், மறுஜன்மம். அதே போலதான் ஒரு ஆடு தொழுவத்திற்குள் இல்லாமல் இருக்கும் என்றால் இந்த வேதனையானது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் சுமந்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து போகாது. இந்த வேதனையை கொடுக்க போகிறாயா? உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியா அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குகிறார்கள். அவர்கள் சந்தோஷமா உங்களுக்காக வேண்டுதல் செய்வார்கள் என்றால் கர்த்தரதை ஒற்று கேட்டு பதிலளிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தையை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஏசாயா 59:21. நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை மறந்துடாதீங்க. அன்பு தேவனுடைய சொன்னாங்க, உனக்குள்ள ஆவிக்குரிய வைராக்கியம் இருக்கிற நேரத்துல ஆண்டவரை எப்படி ஆசீர்வதிப்பார் என்பதை கோடிட்டு காண்பிக்க போறேன். வாசிக்க. உண்மையில் இருக்கிற ஆண்டவருடைய ஆவி. அடுத்தது, நான் உன் வாயில் அருளிய. ஆண்டவருடைய வார்த்தை வாங்கிட்டா இருக்கும்னா மனுஷனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளாதே. ஆண்டவரின் வாயில் அருளிய வார்த்தைகள் இது முதல் என் அருமையான சிறு பிள்ளையே, என் அருமையான மகனே, மகளே, இந்த நிமிஷம் இந்த வினாடி துவங்கி வார்த்தை சொல்லுகிறது. சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணின நாள் துவங்கி கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். இப்போ இந்த அபிஷேகத்தை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துல என் சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியோர்கள் வரைக்கும் இந்த நேச காற்றை உங்களுக்குள்ளாக அனுப்புகிற நேரத்துல இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் பிள்ளைகளுடைய வாயிலிருந்தும் உன் சந்ததியின் சந்ததியினுடைய வாயில் இருந்தும். அப்ப ஆண்டவருக்கு அது பக்தி வைராக்கியம் கொண்டனா உனக்கு மாத்திரம் இல்ல, உன் பின்பற சந்ததிக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிற நோவாய் நீ இருக்கிறார். பெற்றுக் கொடுக்க ஆயத்தமா? உன்கிட்டதான் யோசிங்க. சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று இது எனக்கும் அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை
உடன்படிக்கை நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு வானவில்ல உடன்படிக்கை பண்ணாரு. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் தங்கி இருக்கிறார். அதனால அவர் உன்னை இனி தனியே இருக்க விட மாட்டார். இனி அந்த ஆவி உன்னை நெருங்கி ஏவும். உனக்கு விரோதமா எந்த காரியங்கள் வந்தாலும் உனக்காய் யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். யாத்திராகமம் 14:14 சொல்வது போல நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி கர்த்தரை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.